காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை. இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணி க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய சுவையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.